இன்னைக்கு மகேஷ் பாபு அப்படின்னு சொன்னா தெலுங்கு திரையுலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான நடிகர்னு சொல்றாங்க. இப்போ மகேஷ் பாபு இவ்வளவு கோடிக்கு சொந்தக்காரர் அப்படிங்கும்போது டக்குன்னு பார்த்தா அவருக்கு ஹைதராபாத்தில் ஆந்திராவில் எத்தனை வீடு இருக்குது தெரியுமா அப்படிலாம் இப்போ இந்த நியூஸ்லாம் நிறைய வரும்ல சார். அந்த மாதிரி பார்த்தா மிகப்பெரிய பங்களா ஒன்று வச்சுருக்காரு, அதில் ஹைடெக்கான விஷயங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவருடைய அந்த பிரம்மாண்ட பார்த்து பார்த்து அவங்க கட்டினாங்க அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்வது உண்டு. இந்த மாதிரி யூடியூப்ல போட்டாலே வருதே சார். அவங்களே மகேஷ் பாபு அப்பா காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிருஷ்ணா இருக்கார்ல, அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா துறைக்கு வந்து முதல்ல ஆரம்ப காலகட்டங்களில் இந்த சாமி வேடங்கள் போடுவாங்கல்ல, இந்த முருகன் வேடம் அந்த மாதிரி அந்த கிருஷ்ணர் வேடம் அப்படி போட்டு தான் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கிருஷ்ணா வந்தார். சம்பாரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல கம்பெனிகளுக்கு மகேஷ் பாபு சிஇஓ. அதாவது அவர் தான் முக்கிய முதலாளியாக இருக்கிறாரு. பல கம்பெனிகள் மகேஷ் பாபுக்கு நடந்துகிட்டு இருக்கு. மகேஷ் பாபு எல்லாருக்கும் ஒரு நடிகராக தான் தெரியும். ஆனால் மகேஷ் பாபு பல முக்கியமான பெரிய நிறுவனங்கள், நிறைய பேர், ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு. இப்போ ஏதாவது செயின் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏகப்பட்ட நிறுவனங்களுக்கு மகேஷ் பாபு முதலாளியாக இருக்காரு, எம்டியா இருக்காரு, சிஇஓ இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு குத்து மதிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 1500 1800 கோடி ரூபா மகேஷ் பாபுக்கு சொத்து, அதாவது சொத்து மதிப்பே இருக்கும் அப்படிங்கிறாங்க.